நம்மளோட கடைசி நம்பிக்கை அவரா இருக்கட்டும். சங்கீதம் 39 அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நீரே என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா மொழிபெயர்த்திருக்காங்க. யூ ஆர் மை ஒன்லி ஹோப் அப்படின்னு அங்க வசனம் நமக்கு வருது. ஒரு காரியம் நமக்கு ஆகணும் அப்படின்னா என்ன நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, கடைசியா ஒரு தடவை அவருக்கு ஃபோன் பண்ணி பாருங்க, அவரால் அவர் மனசு வச்சா நடக்கும். இல்லை ஒரு ஆப்ரேஷன் நமக்கு பண்றாங்க அப்படின்னா, இந்த டாக்டருக்கு ஒரு வேளை ஃபோன் பண்ணி பாருங்க, அவர் மனசு வச்சா நடக்கும் அப்படின்னு நமக்கு கடைசியா ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க. இங்க பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அவர் தான் நம்மளோட ஒரே நம்பிக்கை. நம்ம வாழ்க்கையில நமக்கு நிறைய விஷயங்கள் முடியாம போகும்பொழுது, அநேக காரியங்கள் கைகூடாம போயிட்டு இருக்கும்போது நம்ம நம்பிக்கை உடஞ்சு போயிடலாம். பைபிள் இங்க என்ன சொல்லுதுன்னா, அவர் நம்மளோட நம்பிக்கையா இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு புது லைஃப், ஒரு புது நம்பிக்கை அவர் நமக்கு கொடுக்குறாரு. எல்லா நம்பிக்கையும் விட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு நாள் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமா? நம்மளோட கடைசி நம்பிக்கை, ஒரே நம்பிக்கை ஏசப்பாவாக இருக்கட்டும். ஒரு சான்ஸ் அவருக்கு நம்ம கொடுத்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்வார்.